இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே பாகுபலி ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பெஞ்ச் மார்க் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு பீரியட் ஃபிலிம்னா மினிமம் பாகுபலி அளவுக்காவது இருக்கணுங்கிற மாதிரி. பட் அந்த பட்ஜெட்ல பண்ண முடியாது. பாகுபலி மாதிரி இல்ல, பாகுபலி மாதிரி இல்லை. நான் தான் சொன்னேன், அண்ணாக்கு வில்லனா பண்ற கூட நான் ரெடி. ஆனா நல்ல கதை இருக்கணும். இன்ஃபேக்ட் நானும் துல்கரும் பண்ண வேண்டியது லாஸ்ட் டிசம்பர்ல மணி சார் படம். பட் யூஸ்வலா ஹீரோயின்ஸ் தான் கிண்டல் பண்ணுவோம். ஹீரோயின்ஸ் ரெடி ஆனா 2 hours ஆகும், எனக்கு 3 hours ஆகும். ஸோ ஐ டுக் மோர் டைம் தேன் நயன்தாரா டு கெட் ரெடி ஃபார் திஸ் ஃபிலிம். விவேக் சார் யூஸ்வலா ஹீரோக்கு ஃப்ரெண்டாவே நடிச்சிட்டு இருந்தாரு. அவர் அப்பா ஆக்கிட்டோம். நீங்க வந்து இந்த படத்தை எனக்கு அப்பாவா நடிக்கணும்னு சொல்லும்போது அவர் ஐயோ அதுக்குள்ள இவ்வளவு வயசாகுதாங்க சார், உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, நீங்க வந்து அப்பாவா நடிக்கணும்னு சொல்லி கன்வின்ஸ்டு. நான் சொல்லிட்டேன், எனக்கே நான் மிரர்ல பார்த்தா எனக்கு தெரியக்கூடாது, அந்த மாதிரி ஐ வாண்ட் அ லுக்னு சொல்லும்போது அந்த கேம் அப் வித் ஸ்கெட்ச், ஒரு பால்ட் ஹெட் வித் பியர்டு. தமிழ்ல இந்த மாதிரி படம் நிறைய அட்டம் பண்ணதுனால இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் த செட்ஸ் மேட். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட்ஸ் மலையாளத்துல தான் நம்ம பார்க்க முடியும். From 80s or even now, the way you can take up totally different concepts, அதுக்குள்ள work பண்றது மலையாளம் is great in doing that. It was not easy to shoot large war sequences in Chennai. சென்னையில் அந்த மாதிரி இடங்கள் கிடையாது. மெயினாக வந்து ஹார்சஸ், அந்த மாதிரி ஹார்சஸ் கிடையாது. And we didn't have budgets to bring horses from Rajasthan. ராஜஸ்தான்ல தான் அந்த மாதிரி பெஸ்ட் ஹார்சஸ் கிடைக்கும். இங்க இருக்கிற அவைலபிள் ஹார்சஸ்ல பண்ண வேண்டியது இருக்கும்போது நிறைய ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சு. நான் ஒரு 10-12 days அந்த ஹார்ஸ் கூடயே இருந்தேன். அப்பதான் அது நம்ம கூட ஈஸியாக பழக முடியும். அண்ட் தென் கமிங் டு சேரியட் ரைடிங் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இங்க எடுக்கிறது இம்பாசிபிள். அண்ட் ஆல் த மோர் டிஃபிகல்ட் வாஸ் டூயிங் த பீரியட் கேரக்டர். ஏன்னா ஈஸியா வந்து பாகுபலியோட கம்பேர் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி சிவாஜி சாரோட கம்பேரிசன் வந்துடும். அந்த கம்பேரிசன் வந்தா ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கணும் போது இட் வாஸ் ரியலி டஃப். ஸோ இப்போ நான் டப்பிங் பண்ணும்போது when I saw it was I'm quite happy. Yeah, thanks. இந்த மாதிரி படம் பண்ணும்போது இட்ஸ் அப்சல்யூட்லி on the support that we can do a film like this. பாகுபலி பண்ணும்போது எனக்கு பொறாமையா இருந்துச்சு, நம்ம ஊர் இன்னும் பண்ணலையே அப்படின்னு. பட் I was happy we were able to pull out. அந்த கிராஃபிக்ஸ் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாகுபலி மாதிரி இல்ல, பாகுபலி மாதிரி இல்லை. அகைன் நான் பாகுபலிக்கு தேங்க் பண்ணணும் ராஜமௌலி சார். ஏன்னா இந்த மாதிரி படம் நம்ம ஊர்ல பண்ணும்போது லோக்கல் டேலண்ட் நல்லா நாலேஜபிள் ஆயிட்டாங்க. இந்த இடம் இவ்வளவு பண்ணா போதும், இந்த அவுட்புட் கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா தெரியுது. நான் சில இடத்துல ஷூட் பண்ணிருக்கோம், எனக்கு இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அங்கதான் ஷூட் பண்ணுமான்னு எனக்கே டவுட் இருக்கு. அந்த இடத்தையே டோட்டலா மாத்திட்டாங்க. ஸோ ஐ மீன் ஐ ஹவ் டு ரியலி தேங்க் த டெக்னிக்கல் டீம். ஏன்னா கிராஃபிக்ஸ் நல்லா வரலன்னா இந்த படம் ஒண்ணுமே இல்லை. கிராஃபிக்ஸ் இஸ் டன் ரியலி குட் ஜாப். தே டன் a great job. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரியாது. பட் நல்ல ஸ்டோரி வரும்போது ரியலி வாண்ட் டு டு இட். இப்போ நான் தெலுங்குல ஒரு படம் பண்ணேன் நாகார்ஜுனா சார் கூட. ஒரு லாங் டைம் பீப்புள் கேப்ட் ஆஸ்கிங் மீ எப்போ பண்ண போறீங்கன்னு. பட் குட் ஸ்டோரி கேம் அப், நல்ல ஸ்கிரிப்ட், நாக் சார் கூட ஷேர் பண்ணிக்கிற ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு படம் வந்துச்சு. இன்ஃபேக்ட் நானும் துல்கரும் பண்ண வேண்டியது லாஸ்ட் டிசம்பர்ல மணி சார் படம். பட் என்னோட டேட்ஸும் இல்லை, துல்கர் டேட்ஸும் கரெக்டாக அமையல. என்னோட காஷ்மீரா ரொம்ப லேட் ஆயிடுச்சு முடியறதுக்கு. ஸோ வி couldn't do it. பட் hopefully soon I would love to do it. ஏன்னா நிறைய டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட்ஸ் மலையாளத்துல தான் நம்ம பார்க்க முடியும். From 80s or even now, the way you can take up totally different concepts, அதுக்குள்ள ஒர்க் பண்றது மலையாளம் is great in doing that. நல்ல ஸ்கிரிப்ட் வரும்போது நானும் மலையாளம் கத்துக்கிட்டு பண்றேன். அவர் கேட்டது அதே சொன்னேன், நல்ல கதை வேணுமே. நான் தான் சொன்னேன், அண்ணாக்கு வில்லனா பண்ற கூட நான் ரெடி. ஆனா நல்ல கதை இருக்கணும். அண்ட் should be a very good director to execute it. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ நல்ல கதை வரும்போது லாஸ்ட் இயர் ஆக்சுவலி 2 பேரும் பிளான் பண்ணோம். பட் அது கரெக்டாக நடக்கல. ஸோ பண்ணிடலாம். ரெண்டுமே இருக்கு சார், குட் பேட் ரெண்டுமே இருக்கு இந்த படத்துல. அண்ட் ஐ திங்க் ஆல்வேஸ் there's a negative shade is always very interesting. எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒரு நெகட்டிவ் ஷேட் பிளே பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லைக் பிருத்விராஜ் வந்து தமிழ்ல அந்த படம் பண்ணும்போது பயங்கர கிரேஸ் ஆச்சு. எல்லாருக்குமே நெகட்டிவ் ஷேட் பண்றதுக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ரஜினி சார் நிறைய நெகட்டிவ் ஷேட் பண்ணிட்டு பயங்கர கிளாஸ் வாங்கியிருக்காரு. இதுல நெகட்டிவ் ஷேட் இருக்கு. 2 கேரக்டருக்குமே இந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஷேட் ரெண்டுமே இருக்கு. மிக்ஸ் பண்ணி ஒரு கிரே. ஃபர்ஸ்ட் மேக்கப் பத்தி ஆரம்பிச்சதுனால சொல்றேன். யூஸ்வலா ஹீரோயின்ஸ் தான் கிண்டல் பண்ணுவோம். ஹீரோயின்ஸ் ரெடி ஆனா 2 hours ஆகும், எனக்கு 3 hours ஆகும். ஸோ ஐ டுக் மோர் டைம் தேன் நயன்தாரா டு கெட் ரெடி ஃபார் திஸ் ஃபிலிம். பட் ஸ்டில் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் டு மேக். கதை கேட்கும்போது ஒரு 2 கேரக்டர் பத்தி கோகுல் சொன்னாரு. ஒரு பிளாக் மேஜிக் பண்ற ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் ஒரு ராஜ்நாயக்னு ஒரு கேரக்டர், ஒரு 500 years முன்னாடி இருந்த ஒரு வார்லார்ட் ஒரு கேரக்டர். 2 கேரக்டர் பத்தி சொன்னாரு. அதுக்கப்புறம் ரத்ன மகாதேவி ஒரு பிரின்சஸோட கேரக்டர், நயன்தாராவோட கேரக்டர். ஸோ இந்த 3 கேரக்டர் வச்சு ஹி டோல்ட் ஒன் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். படம் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, காமெடி நிறையா இருந்துச்சு, அது கூட ஹாரர் இருந்துச்சு, ஒரு 30 minutes பீரியாடிக்கல் போர்ஷன் இருந்துச்சு. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது டெஃபினெட்லி இட்ஸ் அ வெரி என்டர்டெய்னிங் ஃபிலிம். ஸோ ரிஸ்க் இல்லாமல் இந்த படம் பண்ணலான்னு தோணுச்சு.
பட் பிகஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் வாஸ் த பட்ஜெட்ஸ். நம்ம இந்த பட்ஜெட்ல படம் பண்ணிட முடியுமான்னு டவுட்டா இருந்துச்சு. ஏன்னா 1001 நான் கடைசியா பண்ண பெரிய ஃபேண்டசி ஃபிலிம். ஸோ ஆல் த டிசைன்ஸ் வர் டன் பிஃபோர் வி ஸ்டார்டட் ஷூட். அந்த கிங்டமோட டிசைன்ஸ், ஆர்மரோட டிசைன்ஸ், ஜுவல்லரி, காஸ்டியூம் டிசைன்ஸ், செட் டிசைன்ஸ், எவ்ரி திங் வாஸ் டன் 1 year பிஃபோர். அதுக்கப்புறமா வந்து சென்னையில் ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஸ்டுடியோஸே இல்லை. ஸோ வாட் வி டிட், வி ஹையர்ட் அ ஃபேக்ட்ரி. ஒரு ஃபேக்ட்ரி எடுத்து அங்கே ஒரு 11 sets 12 sets போட்டுட்டு எவ்ரி டே வி யூஸ் டு டிராவல் ஃப்ரம் சென்னை அவுட் சைட் 1.5 hours 2 hours போய் டெய்லி அங்கே ஷூட் பண்ணுவோம். அதனால யாருக்குமே என்ன படம் எடுக்கிறோன்னு தெரியவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போஸ்டர்ஸ் ட்ரெய்லர் வந்தபோது எவ்ரிபடி வாஸ் சர்ப்ரைஸ்ட். சென்னையில எடுத்தீங்களா அந்த படம்? ஸோ வாட் எவர் யூ சா எவ்ரிதிங் வாஸ் ஷாட் இன் சென்னை. ராஜ்நாயக் கேரக்டர் வந்து ஒரு வார்லார்ட் கேரக்டர்னு போது வித்தின் அ ஷார்ட் டைம் 30 minutes அந்த கேரக்டர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் சீன்லயே வந்து ஒரு ஸ்ட்ராங் இம்பாக்ட் கொண்டு வரணும்னா தி லுக் ஹேஸ் டு பி வெரி யூனிக். நான் சொல்லிட்டேன், எனக்கே நான் மிரர்ல பார்த்தா எனக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி ஐ வாண்ட் அ லுக்னு சொல்லும்போது தான் they came up with sketch, ஒரு பால்ட் ஹெட் வித் பியர்ட். ஸோ அது எனக்கு எப்படி சூட் ஆகும்னு சொல்லி நாங்கள் அது அந்த மேக்கப் மட்டுமே ஒரு 10 different ஸ்டைல்ஸ்ல ட்ரை பண்ணி அது சாட்டிஸ்ஃபை ஆகாம அப்புறம் ஃபைனலி லைக் மை மேக்கப் மேன் ரோஷன் இருந்தாரு, மை மேக்கப் மேன் முருகன் இருந்தாங்க, இவங்க எல்லாம் உட்காந்து they finally gave me a look which doesn't look like me. அதுக்கப்புறம் அந்த டாட்டூ அது ஒரு 1/2 hour போடுவாங்க அந்த டாட்டூ. ஸோ அதெல்லாம் வரைஞ்சு முடிக்கும் போது then I didn't see myself. ஏன்னா இது டபுள் ஆக்ஷன் ஃபிலிம் கிடையாது, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிற ஃபிலிம் கிடையாது. both are totally different characters போது we worked on that mannerism, everything for Rajnaik. And நயன்தாராக்கு வந்து what worked very well was she's never done a princess. ஸோ பிரின்சஸ் கேரக்டர் யாருமே கொடுக்கலங்கும் போது பொதுவாக பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது பிரின்சஸ்னா சொல்லவே வேண்டாம், இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அதுக்குள்ள போடுவாங்க. ஸோ நயன்தாரா ரியலி என்ஜாய்ட். அதுவும் எங்க 2 பேரோட கேரக்டர் ராஜ்நாயக் ரத்னமாதேவி கேரக்டர் ஈக்குவேஷன் வந்து வெரி அன்லைக். ஏன்னா கோகுல் கதை சொல்லும் போது சொன்னார், சார் 2 ஹீரோயின் இருக்கு சார் படத்துல, ஆனா லவ் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. பட் இந்த ஃபிலிம்ல லவ் தேவைப்படல. இந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம், ஒரு ஃபேண்டசி ஃபிலிம்ல லவ் தேவைப்படல. ஈச் கேரக்டர் ஹேட் இட்ஸ் ஓன் பார்ட் டு பிளே. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் விவேக் சார் கூட இந்த படத்துல ஒர்க் பண்றேன். விவேக் சார் யூஸ்வலா ஹீரோக்கு ஃப்ரெண்டாவே நடிச்சிட்டு இருந்தாரு, அவர் அப்பா ஆக்கிட்டோம். நீங்க வந்து இந்த படத்துல எனக்கு அப்பாவா நடிக்கணும்னு சொல்லும்போது அவர் ஐயோ அதுக்குள்ள இவ்வளவு வயசாகுதாங்க சார், உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, நீங்க வந்து அப்பாவா நடிக்கணும்னு சொல்லி கன்வின்ஸ்டு. அண்ட் அந்த கேரக்டர் இஸ் ரியலி ஃபனி கேரக்டர், சூப்பர் கேரக்டர் விவேக் சாருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஹி அக்செப்டட் டு டூ திஸ் ஃபிலிம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் பண்ணும்போது அட்வான்டேஜ் என்னன்னா எல்லாருக்குமே வந்து ஷோகேஸ் ஃபிலிம் ஆயிடும். ஆக்டர்ஸ் ஆகலாம், ஒரு கேமராமேன், ஒரு ஆர்ட் டைரக்டர், எவ்ரிபடி ஹேட் ஸ்கோப் டு டூ இட். தமிழ்ல இந்த மாதிரி படம் நிறைய அட்டம் பண்ணதுனால இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் த செட்ஸ் மேட். ராஜீவன் சார் வந்து எங்களுக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு, அப்பா அண்ணாவோட நிறைய படம் பண்ணியிருக்காரு, எனக்கு நிறைய படம் பண்ணியிருக்காரு. இந்த படம் இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் பிகாஸ் இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே பாகுபலி ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பெஞ்ச் மார்க் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு பீரியட் ஃபிலிம்னா மினிமம் பாகுபலி அளவுக்காவது இருக்கணுங்கிற மாதிரி, பட் அந்த பட்ஜெட்ல பண்ண முடியாது. பட் ராஜீவன் சார் சேட் அண்ட் பிளான்ட் ஒரே செட்டை வந்து ஒரு செட் எரெக்ட் பண்ணிட்டு அந்த செட்ல இருக்கிற சீன்ஸ் முடிச்சுட்டு அதே செட்டோட ஸ்ட்ரக்சர்லயே அந்த செட் தானே தெரியாத மாதிரி திரும்ப ஹி டிட் த ஹோல் ரீடிசைன், ஹோல் ரீபெயிண்டிங், எல்லா ரீவர்க்கும் பண்ணி இந்த பட்ஜெட்ல அழகா பண்ணி கொடுத்தாரு. பட் நீங்க படம் பார்க்கறப்ப கண்டுபிடிக்கவே முடியாது, அவ்வளவு அழகா அது. அண்ட் கமிங் டு மியூசிக், சந்தோஷ் நாராயணன் வந்து இந்த கதை கேட்டுட்டு சார் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆசையா இருக்கும் அந்த மாதிரி மியூசிக் பண்ணணும்னு. நம்ம சோஷியல் ஃபிலிம்ஸ்ல அந்த மாதிரி மியூசிக் கொடுக்க முடியாது, பட் இந்த ஃபிலிம் அந்த ஸ்கோப் இருக்குன்னு ஹி டுக் அப் த சேலஞ்ச். நான் நேற்று பார்த்தேன், ரீரெக்கார்டிங் இஸ் ஃபேண்டாஸ்டிக். மெட்ராஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்வேஸ் ஐ டெல் மெட்ராஸ் பிஃபோர் ரீரெக்கார்டிங், ஆஃப்டர் ரீரெக்கார்டிங் ரெண்டுமே வேற வேற படம். ஹி கேவ் சோ மச் ஆஃப் ரிச்னஸ் டு த ஹோல் ஃபிலிம். இந்த படத்துலயும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. கேரளா வந்தது ரொம்ப சந்தோஷம். நல்ல வெதர் வேற, மார்னிங் இறங்கினா இங்க ஊட்டி மாதிரி இருக்கு மிஸ்ட். 2 years ஆச்சு இங்க வந்து கடைசியா வந்து. பட் இங்க நிறைய ஷூட் பண்ணிக்கோ, அதிரம்பள்ளி மறக்கவே முடியாது. நிறைய இங்க பசங்க ஃபேன்ஸ் இருக்காங்க. ரொம்ப அழகான இடம். அண்ட் எஸ்பெஷலி வாகமன் அகைன் இப்ப அண்ணி அங்கதான் ஷூட்டிங்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. And Arada Marada Payal and the song we shot there. So it's always nice to come here.